பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். பாருங்க, மேலும் சகோதரே, தேவ சித்தத்தினாலே நான் உங்களுடனே வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பாருங்க, அவர் தேவ சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு காரியமும் செய்கிறார். அப்போ தேவ சித்தத்தோடு நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக பாருங்கள், நான் என்னென்ன யூதாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு. யூதாயாவில் அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பியிருக்காங்க. யூதாயாவில் அவர் அந்த ஆண்டவருடைய அந்த மோசையோட நியாய பிரமாணத்துக்கு அந்த நியாய பிரமாணத்து நீங்கள் அதுக்கு மாறுதலாக அந்த நியாய பிரமாணத்தை அப்படியே கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இருக்கிற மக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தினாரோ அதை தான் இவர் நியாய பிரமாணத்தை ரோமரில் அதிகமாக சொல்கிறாரு. நியாய பிரமாணத்தின்படி எப்படி நீங்கள் நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை கிருபையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னாரோ அதுபடி இவர் போதிக்கும்போது இவருக்கு எகென்ஸ்டாக ஒரு குரூப்பே எழும்பிட்டுருக்கு. அப்போ யூதேவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசிக்கலை, அவர் வார்த்தை விசுவாசிக்கலை. அவர் விசுவாசிக்காதனால பாருங்கள், பவுல் சொல்கிறத விசுவாசிக்கலை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை விசுவாசிச்சிருந்தால் அவங்க சிலுவையில் ஆண்டவரை அரைஞ்சிருக்க மாட்டாங்க. பாருங்கள், அந்தளவுக்கு அவ்விசுவாசிகளாக இருக்காங்க, எதிர்ப்பதமாக செயல்படுறாங்க. அப்போ அந்த யூதாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் தப்புவிக்கும்படிக்கும்னு சொல்கிறார். அவருக்கு நிறைய சோதனைகள் வருகிறது. அவர்கிட்ட தப்புவிக்கும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும். பாருங்கள், எருசலேமில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவருக்கு ஏதாவது முடிஞ்ச தர்ம சகாயம் ஏதோ ஒரு உதவி செய்கிறாரு. அது இந்த உதவிலாம் அவங்களால, அந்த அவிசுவாசிகள் குரூப் இருக்குல்ல, அவங்களால அங்கீகரிக்கப்படணும். அதுக்காகவும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்கள் எப்பயும் ஜெபம் பண்ணுறீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் எப்பயும் ஜெபம் பண்ணுறீங்க. நான் போராடும் போல் நீங்களும் போராடணும், நீங்கள் திறப்பில் நிற்கணும், இதுக்காக பாடுபட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டங்களிலும் பாருங்கள், தேவனை தேடுகிற பிள்ளைகளும் இருக்காங்க, தேவனை தேடாத பிள்ளைங்களும் அவிசுவாசமாக இருக்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ பாருங்கள், எப்போவுமே இந்த ரெண்டு இதுக்கும் ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. விசுவாசிகளுக்கு பார்க்கும்போது அவிசுவாசிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, விசுவாசிகளுக்கு அது உடன்பட முடியல. அப்போ நிறையா காரியங்கள் எதிர்ப்பதமாக செயல்பட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த காலகட்டங்களில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநேக உபத்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம் என்று அநேக காரியங்கள் ரொம்ப நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த காலத்திலே அப்போவே அப்போஸ்தலர் ஆதி காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு ரெக்வெஸ்டாக கொடுக்குறாரு அப்போஸ்தலனாகிய பவுல்.
பாருங்கள், ஒரு ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறாரு. நான் தேவனை நோக்கி, நீங்கள் தேவனை நோக்கி வேண்டும் போது என்ன மாதிரி போராடி ஜெபிங்க, என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இது நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ரொம்ப பணிவோடு அவர் கேட்குறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு பாரத்தை சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஒருவருக்காக இன்னொருத்தர் வேண்டுதல் செய்யும்போது, விண்ணப்பம் செய்யும்போது அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது, அந்த வேண்டுதல் கேட்கப்படுகிறது. அதனால தான் நாம் நமக்காக ஜெபிப்பதை விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்மளுடைய சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதோடு வாழ்த்துதல் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக, ஆமேன் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் எப்படியாக முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள். அந்த யூதாயில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பு வைக்கும்படிக்கிறேன், அவருக்கு ஒரு சைடு ஆபத்து இருக்குது. அதே சமயம் பரிசுத்தவான்களுக்காக அவர் ஏதாவது உதவி செய்யணும், நற்காரியம் பண்ணிகிட்ருக்காரு. நாம் நற்காரியம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பவர்களுக்காக நாம் ஜெபித்து திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த மாதிரி ஒரு பாரத்தோடு கவலையில் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு கை தூக்கி அவங்க ஜெபத்திலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதிலும் அவங்களுக்கு உதவி செய்வதிலையும் நாம் முன்னின்று செயல்பட வேண்டும் என்று இந்த காரியங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திற்கு நம்மளை அர்ப்பணித்து நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் பார்ப்போம். அநேகர் பாரத்தோடு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க பாரத்தை என்னன்னு கேட்டு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் விண்ணப்பம் செய்கிறவர்களாகவும் நம் திறப்பில் நிற்கிறவர்களாகவும் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி, அது மணி உதவியாக இருக்கலாம், ஆறுதல், அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவங்களுக்கு ஒரு ஆண்டவரோட அன்பை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தேர்தலை தந்து நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளை கண்முடியாக ஜீவன் தந்திருக்கிறார். நாம் இதற்காகவும் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏக சக்கராதிபதியை உம்மை துதிக்கிறோம். காணக்கூடாதராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகளே வியாபிக்கிறே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் 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 ஆண்டவர். நீ அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அப்பா, சமாதான பிரபு, நித்திய தேவன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த 2025 வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் ஆண்டவரே 28ஆம் தேதியை காண கிருபை செய்கிற தேவனை உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு நாளை எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளை கட்டிச்சுக்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்காக திறப்பில் நிற்க வேண்டும் ஆண்டவரே. பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, நாங்களும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபாவின நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்த நற்காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் செய்தார். அதுபோல் நாங்களும் ஆண்டவரே இந்த சிறியர் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, சிறியர் ஆண்டவரே, எங்களால் முடிந்த உதவி கைமாறு செய்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சமாதான தேவன் எங்கள் அனைவரோடு கூட நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையெல்லாம் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, மீதே முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த புதிய நாளில் உமக்கு விரோதமாக அப்பா, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படியே நாம ஒன்றை மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.